ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு அர்ச்சனாவுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடுச்சு. நம்ம சூர்யாவும் நந்தினி ஒன்று சேரல, 2 பேர் வந்து தனித்தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு தனித்தனியாக இருந்தாலுமே வந்துட்டு வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் இந்த ரேணுகா பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, அம்மா இந்த மாதிரி சூர்யா ஐயா வந்துட்டு நந்தினி மேலே அன்பாக தான் இருக்காரு. ஏன்னா வீட்டில் எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் நந்தினிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு, நந்தினி கிட்ட மட்டும் தான் பேசுறாரு, நந்தினி கிட்ட மட்டும் தான் அன்பா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா வந்து ஏத்தி விட உடனே வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்க, ஆமாம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா பொண்ணு சொல்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம அர்ச்சனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரை பிரிக்கணும், இதுதான் உன்னோட வேலையை, என்ன வேணால் பண்ணு, ஆனால் வந்துட்டு நந்தினி மேலே ஒரு வெறுப்பு வரணும் சூர்யா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. ஃபஸ்ட்டு நந்தினி கிட்ட போயிட்டு பேசு, நந்தினி மனசில் உள்ளதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே வந்துட்டு நந்தினி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க அந்த ரேணுகா. ரொம்ப நல்லவங்க மாதிரி, சொந்த தங்கச்சி எப்படி பேசுமோ அதே மாரியே போயிட்டு, அக்கா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க போனீங்க, இந்த குடும்பத்தில் எப்படி வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நம்ம நந்தினி நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. சொல்லி முடிக்கும்போது உங்களோட ரொம்ப சேடா இருக்கு உங்களோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே வந்துட்டு நந்தினி வந்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது இல்லக்கா அப்படின்னு சொல்லும்போது செட் ஆகாதுதான், ஆனா இப்போ வந்துட்டு சூர்யா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர்றாரு, அவருக்கு என் மேல அன்பு வந்துருச்சு, அதனால எனக்கு இங்க இருக்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க நம்ம நந்தினி. இது எல்லாத்தையுமே லைன்ல இருந்த அர்ச்சனா வந்து கேட்டுட்டே இருக்கா. கேட்டதுமே வந்துட்டு அவள் மனசுக்குள்ள இடி விழுந்துருது. என்னடா இது இப்படி வந்துட்டு இவ ஒரு போட்டு உடைச்சிட்டாலே, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தா கடைசியில் சூர்யாவை வந்து இவ லவ் பண்ணிவிடுவா போல, அதுக்குள்ளாண்டி நம்ம எப்படியாச்சும் உள்ளே பூந்து களைச்சி விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து நினைக்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேணுகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துல அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு சூர்யா மனசில் நந்தினியை பற்றியும் நந்தினி மனசில் சூர்யாவை பற்றி நீ தப்பான எண்ணங்களை உண்டாக்குனா 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருவாங்க. இந்த நந்தினி இந்த ஊரை விட்டே போயிடுவா. இப்போ வந்து சூர்யாக்காக மட்டும்தான் அவள் இந்த வீட்டில் இருக்கா. அப்போது சூர்யாவை மட்டும் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நந்தினி இந்த வீட்டை விட்டே போயிடுவா. நீ அதை மட்டும் பண்ணு, உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தர்ற அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்ல. சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம நந்தினி வந்துட்டு சூர்யாவுக்கு சமைச்சிட்டு போகிறதுல உப்பு காரம் அது இது என்னெல்லாம் இரிட்டேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இரிட்டேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சூர்யா வந்துட்டு போதையில் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எவ்வளோதான் சரக்கு அடித்தாலும் போதையே ஏற மாட்டேதுன்னு இந்த டென்ஷனில் இருக்கும்போது இந்தமாரி சாப்பாடு வந்துட்டு சரியில்லாதனால ரொம்ப கோவம் வருது சூர்யாவுக்கு. கோவம் வந்து நம்ம நந்தினி மூஞ்சில் சாப்பாடு கொட்டுற அளவுக்குலாம் போயிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனா தான் பின்னாடி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு சூர்யாவுக்கு நந்தினி மேலே உள்ள கோவம் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.